சினிமாவில் நடித்த ஹீரோயினுக்காக 100 அடி 200 அடி கட் அவுட் வச்சு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒரு படத்துக்காக அந்த படத்தில் நடித்த காமெடி நடிகருக்கு கட் அவுட் வச்சிருக்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? புதுசாக இருக்குல்ல. இந்த விஷயத்த நமக்கு கேட்கறதுக்கு புதுசாக இருக்கலாம். ஆனால் இந்த விஷயம் நடந்தது 1972. இப்போலாம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த படத்தில் நடித்த ஹீரோவுக்கு கட் அவுட் வச்சு பாலாபிஷேகம் பண்ணுறதை வழக்கமாக வச்சுருக்காங்க. ஆனால் முன்னாடிலாம் அப்படி இல்லைங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆகி அந்த படத்தில் மக்களுக்கு இடையில யாருக்கு அதிக வரவேற்பு இருக்கோ அவங்களுக்கு தான் கட் அவுட் வைக்கிறத வழக்கமாக வச்சிருந்தாரு ஏவி மெய்யப்பன். அப்படி யாருக்கு தான் கட் அவுட் வச்சாங்க அப்படின்ற விஷயத்த இந்த நிகழ்ச்சியில் திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனருமான சித்ரலட்சுமணன் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. தன்னுடைய மிக நெருங்கிய நண்பரான ஸ்ரீதர் கதைவசனம் எழுதிய இயக்கிய காதலிக்க நேரமில்லை படபாணியிலே சித்ராலயா கோபு எழுதிய முழு நீள நகைச்சுவை நாடகம்தான் காசேதான் கடவுள்தான். சினிமாவில் பிஸியாக இருந்தாலும் தொடர்ந்து நாடகங்களையும் அப்போது எழுதி கொண்டிருந்தார் சித்ராலயா கோபு. மனோரமா, முத்துராமன், வெண்ணிராடை மூர்த்தி ஆகியோர் நடித்து கொண்டிருந்த யூனிட்டி கிளப்பிலே அவர்தான் பிரதானமான நாடக ஆசிரியர். அந்த நாடக குழுவுக்காக அவர் எழுதிய நாடகம்தான் காசேதான் கடவுள்தான். அந்த நாடகம் அரங்கேற்றமான தினத்தன்றே மிகப்பெரிய வரவேற்பை ரசிகர்கள் மத்தியிலே பெற்றது. ஒவ்வொரு வசனத்துக்கும் ரசிகர்கள் 3 நிமிடம் கைத்தட்டினார்கள். அதனால் 2 மணி நேரத்தில் முடிய வேண்டிய அந்த நாடகம் முடியவே ஏறக்குறைய 2.5 மணி நேரம் ஆச்சு. அந்த நாடகம் மிகப்பெரிய வெற்றி என்பதனால அந்த நாடகத்தை பல சபாக்கள் தொடர்ந்து ஒப்பந்தம் செய்தன. கே. பாலச்சந்திரன் நாடகங்கள் உட்பட பல நாடகங்கள் திரைப்படமாகி கொண்டிருந்த காலகட்டம் அது. காசேதான் கடவுளா மிகப்பெரிய வெற்றியை பெற்றவுடன் அந்த நாடகத்தை படமாக தயாரிக்கின்ற ஆசையிலே பல தயாரிப்பாளர் நாடகத்தை பார்க்க வந்தார்கள். அப்படி வந்த தயாரிப்பாளர்களே ஏவி மெய்யப்ப செட்டியாரும் ஒருவர். முதல் நாள் மெய்யப்ப செட்டியார் அந்த நாடகத்தை வந்து பார்த்தார். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மெய்யப்ப செட்டியாரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால் எல்லாருடைய கருத்தையும் தெரிந்து கொண்டு அதற்கு பின்னாலே தான் முடிவெடுப்பார் அவர். அதுதான் அவருடைய பழக்கம். நாடகம் அவருக்கு பிடிச்சிருந்தாலும் தன்னுடைய மனைவிக்கு பிடிச்சிருக்கான்னு தெரிந்து கொள்வதற்காக தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு 2வது நாள் அந்த நாடகத்தை பார்ப்பதற்காக வந்தார் மெய்யப்ப செட்டியார். நாடகங்கள் நடக்கும்போது மனோரமாவுக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் உண்டு. யார் யார் அந்த நாடகத்தை பார்க்க வந்திருக்காங்கன்றத முதல்ல அந்த ஸ்க்ரீன் விலைக்கு பார்ப்பார் மனோரமா. அதுக்கு பின்னால் மற்றவர் நடித்து கொண்டிருக்கும்போது அந்த நாடகத்தை மக்கள் எப்படி ரசிக்கிறார்கள் என்பதையும் பார்ப்பது அவர் வழக்கம். ஒரு நாள் அப்படி ஒரு ஸ்க்ரீனை விலைக்கு பார்த்தபோது ஏவி மெய்யப்ப செட்டியாரும் அவருடைய மனைவியும் அமர்ந்து கொண்டு அந்த நாடகத்தை பார்ப்பது அவருக்கு தெரிஞ்சது. உடனே சித்ராலயா கோப்புக்கிட்ட நிச்சயமாக உங்கள் கதை படமாக போகுதுன்னா, ஏன்னா மெய்யப்ப செட்டியார் ஏற்கனவே இந்த நாடகத்தை பார்த்துட்டார், இப்போ மனைவியும் கூட்டு வந்திருக்காருன்னா இந்த நாடகம் அவருக்கு பிடிச்சி போச்சுன்னு அர்த்தம், வாழ்த்துக்கள் என்று சொல்லி சித்ராலயா கோப்புடைய கையை குலுக்கினார். அவர் சொன்ன வாக்கு அப்படியே பலித்தது. மறுநாள் கப்பல் போன்ற ஒரு காரில் ஏவிஎம் பட நிறுவனத்தினுடைய நிர்வாகி சித்ராலயா கோப்புன் வீட்டுக்கு வந்தார். மெய்யப்ப செட்டியார் உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னார் என்று அவரை ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு அழைத்து சென்றார். இந்த நாடகம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இது நம்ம படமாக இருக்கலான் இருக்கோம், நீங்களே டைரக்ட் பண்ணுங்க என்றார் மெய்யப்ப செட்டியார். அதை கேட்ட உடனே சித்ராலயா கோப்புக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சி, 2வது பக்கம் என்னென்னா அவர் அது வரைக்கும் படத்தை டைரக்ட் பண்ணதே இல்லை. அதனால் என்னுடைய பல கதைகளை சி.வி. ராஜேந்திரன் டைரக்ட் பண்ணியிருக்காரு, அவருக்கு நல்ல நகைச்சுவை சென்ஸ் உண்டு, அதனால் இந்த நாடகத்தையும் அவர்கிட்டயே கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக மிக பிரமாதமாக உங்களுக்கு படம் எடுத்துருவார் என்று மெய்யப்ப செட்டியாரிடம் கூறினார் சித்ராலயா கோப்பு. அவர் நல்லா டைரக்ட் பண்ணுவார்லாம் எங்களுக்கு தெரியும், ஆனால் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இந்த கதையிலேயே ஊர்னவங்க நீங்கள், அதனால் நீங்கள் அந்த கதையை டைரக்ட் பண்ணாதான் நல்லாயிருக்கும்னு சொல்லி அந்த கதையை இயக்குகின்ற வாய்ப்பை சித்ராலயா கோப்புக்கு வழங்கினார் மெய்யப்ப செட்டியார். அதுதான் கோபு இயக்கிய முதல் படம். காசேதான் கடவுளா நாடகத்தில் மிக முக்கியமான ஒரு பாத்திரம் போலிச்சாமியார் ஒருவரின் பாத்திரம். அந்த பாத்திரத்தில் ரமணி என்ற ஒரு நடிகர் நாடகத்தில் அமர்க்களப்படுத்தியிருப்பார். அவர் நடித்ததை பார்த்து கைத்தட்டி ரசிக்காத ரசிகர்களே அப்போது இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகவும் பிரமாதமாக அமைந்த ஒரு கேரக்டர் அது. அந்த கேரக்டரை பார்த்துட்டு அந்த கேரக்டரில் நடிக்க பல நகைச்சுவை நடிகர்கள் அப்போது ஆசைப்பட்டார்கள். அப்படி ஆசைப்பட்டவரில் நாகேஷும் ஒருவர். சித்ராலயா கோப்புக்கு நாகேஷுக்கு நல்ல நெருக்கமான பழக்கம் உண்டு என்பதால் ஒரு நாள் அந்த நாடகத்தை பார்க்க வந்த நாகேஷ் சித்ராலயா கோப்புக்கிட்ட இந்த நாடகம் படமாகும்போது அந்த போலிசாமியார் வருஷம் எனக்கு தான் நல்லா ஞாபகம் வச்சுக்க என்று அழுத்தம் திருத்தமாக அவரிடம் சொல்லிவிட்டு சென்றார். அவர் மாதிரி பல நடிகர்கள் அந்த பாத்திரத்தை நடிக்க ஆசைப்பட்டார். காசேதான் கடவுளா நாடகத்திலே முத்துராமன் நடித்த பாத்திரமே சினிமாவிலும் அவருக்கு வழங்கப்பட்டது. நாடகத்தில் மனோரமா ஏற்றிருந்த வேடத்திற்கு லட்சுமி ஒப்பந்தம் செய்யப்பட்டார். இப்போ அந்த போலிசாமியாருடைய பாத்திரம், அதுக்கு எந்த நடிகரை ஒப்பந்தம் செய்யலாம் அப்படின்னு மெய்யப்ப செட்டியார் கேட்டபோது கோப்பு சொன்ன பெயர் தேங்காய் சீனிவாசன். தேங்காய் சீனிவாசனை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த மெட்ராஸ் பாஷை பேசுகிறதுல வல்லவர். அந்த போலிசாமியார் பாத்திரத்துக்கு அப்படிப்பட்ட பாஷை பேசுகிறவர் இருந்தால் நல்லாயிருக்கும் என்று எண்ணினார் சித்ராலயா கோப்பு. அதனால தான் அவருடைய பெயரை சொன்னார். இப்போ அந்த படத்துக்கான நட்சத்திரங்கள்லாம் ஒப்பந்தம் செய்யப்பட்டு விட்டார்கள். ஏவிஎம் நிறுவனத்தர் காசேதான் கடவுளா நாடகத்தை திரைப்படமாக எடுக்கப் போகிறார் என்ற செய்தி வெளியான உடனே மேலும் 200 நாட்களுக்கு அந்த நாடகம் ஒப்பந்தமானது.
காசேதான் கடவுளா நாடகத்திலே போலி சாமியாரா நடிக்க வந்த தேங்காய் சீனிவாசன் அது வரைக்கும் நாடகத்தை பார்த்ததில்லை என்பதால் ராஜா நானுமிடத்தில் அந்த நாடகத்தை பார்ப்பதற்காக வந்தார். அவர் வந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்தம் ஹவுஸ்ஃபுல், ஒரு இடம் கூட கிடையாது. அந்த செக்ரட்டரிகிட்ட சித்ராலயா கோபு எவ்வளவோ மன்றாடி பார்த்தார், ஒரே ஒரு சீட்டு கொடுங்க, இதில் முக்கியமான வேஷத்தில் நடிக்க போகிற தேங்காய் சீனிவாசன் வந்திருக்கார், அவரோட தான் பார்த்தா தான் சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும் என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தார். ஆனால் செக்ரட்டரி என்ன பண்ணுவார், எல்லா சீட்டுகளும் ஏற்கனவே விட்டுருந்தன. அதனால் அவருக்கு ஒரு சீட்டை கூட ஒதுக்க முடியாத நிலைமை. அப்போ அந்த பிரச்சனையை சுலபமாக சமாளித்தார் தேங்காய் சீனிவாசன். வாத்தியாரே நீங்கள் கவலையை விடுங்க, இந்த மியூசிக் போடுறாங்கல்ல அது நடுவில் உட்காந்து நான் நாடகத்தை பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு முழு நாடகத்தையும் அங்கேயே அமர்ந்து பார்த்தார் தேங்காய் சீனிவாசன். நாடகத்தை பார்த்து முடித்தோடனே மேடைக்கு வந்தவர் சித்ராலயா கோபு அப்படியே கட்டி பிடிச்சி தூக்கிட்டார். பிரமாதப்படுத்திட்டீங்க, இதை சினிமாவில் இன்னும் வேறு லெவலுக்கு கொண்டு போயிடும் என்று சொன்ன தேங்காய் சீனிவாசன் நிஜமாகவே அந்த சினிமாவில் அந்த பாத்திரத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு சென்றார் என்று தான் சொல்ல வேண்டும். காசேதான் கடவுளா நாடகம் நடைபெற்ற போது அதை பார்க்காத தமிழ் திரைப்பட கலைஞர்களே இல்லை என்று சொல்லலாம். ஒரு முறை இந்த நாடகத்தை பார்க்க வந்திருந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அந்த நாடகத்தை பார்த்துவிட்டு ஏறக்குறைய 10 நிமிடம் சித்ராலயா கோப்புவை பாராட்டி பேசினார். நகைச்சுவை நாடகம் எழுதுறதுன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை, இந்த 2.5 மணி நேரத்துக்கு எல்லாரையும் குலுங்கு சிரிக்க வச்சிட்டே என்று அவர் பாராட்ட அருகில் இருந்த ஸ்ரீதர் அவரை பாராட்டுறது என்ன பாராட்டுற மாதிரி, ஏன்னா நானும் ஒரு வேற இல்லை என்று சொல்லி சித்ராலயா கோப்புவை மகிழ்வித்தார். நாடக மேடையில் எப்படிப்பட்ட ஒரு வரவேற்பை காசேதான் கடவுளா நாடகம் பெற்றதோ அதே போல் 10 மடங்கு வரவேற்பை காசேதான் கடவுளா திரைப்படம் பெற்றது. அந்த திரைப்படத்தை பைலட் தேட்டரிலே பார்த்து விட்டு வந்த ஏபி நாகராஜன் சித்ராலயா கோப்புடைய கையை பிடிச்சிக்கிட்டு 2.5 மணி நேரம் ரசிகர்களை குலுங்க சிரிக்க வச்சிட்டிங்க, துட்டை கொடுத்து படம் பார்க்க வர ரசிகனுக்கு மிகப்பெரிய திருப்தி நிச்சயமாக ஏற்படும் என்று சொல்லி சித்ராலயா கோப்புவை பாராட்டினார். காசேதான் கடவுளா திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோருமே மிகச்சிறப்பாக அந்த படத்தை நடித்திருந்தார்கள் என்றாலும் எல்லோரையும் தாண்டி அமைந்திருந்த ஒரு நடிப்பு தேங்காய் சீனிவாசனுடைய நடிப்பு. ரசிகர்கள் அவர் வர்ற காட்சியெல்லாம் குலுங்கி சிரித்தார்கள். தியேட்டரில் தேங்காய் சீனிவாசனுக்கு இருக்க வரவேற்பை பார்த்த மெய்யப்ப செட்டியார் ஒரு மிகப்பெரிய கட் அவுட்டை அந்த பைலட் தியேட்டரில் தேங்காய் சீனிவாசனுக்கு வைத்தார். தேங்காய் சீனிவாசனுடைய திரையுலக வாழ்க்கையில் அப்படி ஒரு பிரம்மாண்டமான கட் அவுட் அது வரைக்கும் அவருக்கு எந்த தயாரிப்பாளரும் வைத்ததில்லை. அப்படி ஒரு கட் அவுட் பைலட் தியேட்டரில் வைக்கப்பட்டிருப்பதை பற்றி தேங்காய் சீனிவாசனுக்கு அவரது நண்பர்கள் சொன்ன உடனே பைலட் தியேட்டருக்கு அந்த கட் அவுட்டை பார்க்குறதுக்காக ஓடோடி வந்தார் தேங்காய் சீனிவாசன். பார்த்த உடனே அப்படி ஒரு பிரமிப்பும் மகிழ்ச்சியும் அடைந்தார். அங்கிருந்து வேகமாக ஒரு துணி கடைக்கு சென்ற தேங்காய் சீனிவாசன் ஒரு அழகான பட்டு வேஷ்டி பட்டு துண்டை வாங்கிக்கிட்டு சித்ராலயா கோப்புனுடைய வீட்டுக்கு போனார். அவருக்கு அந்த துண்டை அணிவித்து விட்டு அப்படியே கட்டி பிடித்து கொண்டார். எனக்கு இது மாதிரி ஒரு பெரிய கட் அவுட்டை யாருமே வச்சதில்லை, எனக்கு மிகப்பெரிய கௌரவத்தை கொடுத்துட்டீங்க என்று சித்ராலயா கோப்பு பாராட்டி விட்டு அவர் வெளியில் போனார். அந்த பாராட்டு மழையிலே சித்ராலயா கோப்பு நனைந்து கொண்டிருந்த போது இடியென உள்ளே நுழைந்தார் முத்துராமன். என்ன கோப்பு இப்படி பண்ணிட்டீங்க, நான் தானே காசேதான் கடவுளா படத்தினுடைய ஹீரோ, நீங்களும் நானும் எவ்வளோ வருஷமாக பழகிட்டுருக்கோம், ஸ்ரீதர் இருந்த காலத்துலேருந்து உங்களை எனக்கு தெரியும், அப்படி இருக்கும்போது என்னை விட்டுட்டு காமெடியன் தேங்காய் சீனிவாசனுக்கு போய் கட் அவுட் வச்சுருக்கீங்களே, என்னுடைய ரசிகர்லாம் என்ன நினைப்பாங்க என்று சித்ராலயா கோப்புடன் புலம்பி தீர்த்தார் முத்துராமன். இப்போ ஒரு பக்கம் பாராட்டிட்டு இப்போ தான் தேங்காய் சீனிவாசன் போயிருக்கார். சித்ராலயா கோப்புக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. இந்த கட் அவுட்டை பொறுத்த வரைக்கும் தேங்காய் சீனிவாசன் என்னை பாராட்டிட்டு போனார். இப்போ தான் அந்த பாராட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் இப்போ திட்டுறீங்க பாருங்கள், அதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன்னா இந்த கட் அவுட்டை வச்சு மெய்யப்ப செட்டியார் அவர் முதல் நாள் தேட்டருக்கு படத்தை பார்த்துருக்காரு. தேங்காய் சீனிவாசனுக்கு தேட்டரில் அப்படி ஒரு வரவேற்பு. அவரை பொறுத்த வரைக்கும் தேட்டரில் யாருக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கோ அந்த நடிகருக்கு கட் அவுட் வச்சா நிச்சயமாக அந்த படத்துடைய வசூல் அதிகரிக்கும் என்ற எண்ணத்தில் அவர் வச்சுருக்காரு. எனக்கு அந்த கட் அவுட்டுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று முத்துராமனை சமாதானப்படுத்தி அவருடைய வீட்டுக்கு அனுப்பி வைத்தார் சித்ராலயா கோப்பு. காசேதான் கடவுளா படத்துடைய மிகப்பெரிய வெற்றி தான் என்னை டைரக்டர் ஆக்கியது. அதற்கு பின்னாலே பல படங்களை இயக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. உண்மையில் எனக்கு படத்தை டைரக்ட் பண்ணுன்ற ஆசையே முதல்ல கிடையாது என்பது தான் உண்மை. அப்படிப்பட்ட எனக்கு டைரக்ஷன் சான்ஸ் வழங்கி என்னை மிகப்பெரிய டைரக்டர் ஆக்கிய பெருமை ஏவிஎம் நிறுவனத்துக்கே சாரும். என்னுடைய திரையுலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒரு கண் இயக்குனர் ஸ்ரீதர் என்றால் இன்னொரு கண் ஏவிஎம் நிறுவனம் என்கிறார் சித்ராலயா கோப்பு.